Hello guys, welcome back to Tech with Jana channel. வெளில என்ன பார்க்க போறோம்னா ட்விட்டர்ல எப்படி ஒரு ப்ராப்பரான ஒரு ஆடை கிரியேட் பண்றது. சப்போஸ் நம்மளே ஒரு ஆன்லைன்ல பிசினஸ் ஸ்டார்ட் பண்றோமோ இல்ல ஒரு பிசினஸ் பாத்தீங்கன்னா பண்றோம். ஸோ இதுக்கு ட்விட்டர் மூலமா நம்ம ஆட் கொடுக்கணும்னு நினைச்சா, அதாவது விளம்பரம். ஸோ இதை கொடுக்கணும்னு நினைச்சா எப்படி நம்ம ட்விட்டர்ல கொடுக்கறது. ஸோ அப்படின்றது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். தென் வீடியோக்குள்ள பொறுத்தவரை நீங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட்ல சப்ஸ்கிரைப் கமெண்ட் பண்ணுங்க, தெரிஞ்சுக்கலாம்ல. ஓ கைஸ், வாங்க முடியலாம். ஸோ ட்விட்டரை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக போயிட்டு ஒரு அக்கௌண்ட் வச்சு மட்டுமே பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் ஆடை கிரியேட் பண்ண முடியாது. ஸோ இதுக்கு ட்விட்டர் பிஸ்னஸ் அக்கௌண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. பிஸ்னஸ் அக்கௌண்ட்னா ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ண வச்சிருந்த அக்கௌண்ட் கூடவே நம்ம லாகின் பண்ணிங்கனாலே போதும். ஸோ அதுவே பார்த்தீங்கன்னா லாகின் ஆகிடும் பிஸ்னஸ் அக்கௌண்ட்டா. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பிரச்சனை இல்லை அப்படின்றது தான் சொல்லணும். ஸோ நம்ம ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ், அதாவது ட்விட்டர் பிஸ்னஸ் அக்கௌண்ட் அப்படின்னு நம்ம சர்ச் பண்ணாலே கிரியேட் ட்விட்டர் ப்ரொஃபஷனல் ஒரு பிஸ்னஸ் அப்படின்ற மாதிரி கிளிக் பண்ணிங்க. ஸோ கிளிக் பண்ணி நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா என் கூகுளில் தான் கனெக்ட் பண்ணி வச்சிருந்தேன். ஸோ அதனால நான் அப்படியே பார்த்தீங்கன்னா சைன் இன் பண்ணிட்டேன். ஒன்றும் நீங்கள் ஜஸ்ட் கனெக்ட் பண்ணாலே போதும், ஒன்றும் பெரிய விஷயம் எதுவும் கிடையாது. பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸ்டார்ட் ஏ கம்பெனி அப்படின்ற மாதிரி பார்த்தீங்களா, அதை பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணுறேன். ஓகே, அதை கிளிக் பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்துருச்சு, ஸோ லோட் ஆகிட்டு இருக்கு. அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா லோட் ஆகிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் தான் எனக்கு வந்திருக்கு. ஸோ இதில் நான் வாட்ச் ஒரு அப்ஜெக்ட், அதாவது நம்ம எதுக்காக அந்த ஆடை நம்ம பண்ணுறோம் அப்படின்றத கேட்குறாங்க. சப்போஸ் ரீச்சுக்காக நம்ம பண்ணுறோமா, இல்லை நம்ம அக்கௌண்ட் நிறைய ரீச் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக ஆட் கிரியேட் பண்ணுறோமா, இல்லை எங்கேஜ்மெண்ட்ஸ் எதனாச்சும் அதிகமாக கேட்டாங்க, மோர் லைக்ஸ் கீழே போட்டுருக்காங்க பாருங்க, மோர் லைக்ஸ் அண்ட் ரீட்விக்ஸ், ரிப்ளை அண்ட் லிங்க் கிளிக்ஸ். ஸோ இதுக்காக பண்ணுறோமா, இல்லை நம்ம நிறைய ஃபாலோவர்ஸ் வேணும் அதுக்காக பண்ணுறோமா, இல்லை நம்ம வெப்சைட் ஒன்று வச்சிருக்கோம் அதுக்கு நிறைய விசிட்டர்ஸ் வரணும் அதுக்காக நம்ம ஒரு ஆட் கிரியேட் பண்ணுறோமா அப்படின்ற ஒரு 4 பேசிக் இன்ஃபோ பார்த்தீங்கன்னா வச்சிருக்காங்க. ஸோ நான் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல இதே கொடுத்துட்டு போகிறேன். ஸோ நீங்கள் எது வேணுமோ அதை பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணுங்க. மிச்சம் எல்லாமே சேம் மெத்தட் தான். கொடுத்துருங்க அப்படின்னா நெக்ஸ்ட் கொடுக்கலாம். நீங்கள் டேரெக்டாக பார்த்தீங்கன்னா இங்கேயுமே பார்க்கலாம், எங்கே வேணால் நீங்கள் டேரெக்டாக பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ இது ஒரு நல்ல விஷயத்தை பண்ணியிருக்காங்க. ஓகே, நான் சும்மா நெக்ஸ்ட் அப்படின்றத பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண அப்படின்னா கீழே வந்துருச்சு உங்களுக்கு ஆடுனாலே. ட்விட்டரில் ஆட் எப்படி இவ்வளோ கண்டுபிடிக்கிறதுனா ப்ரொமோட்டட்னு சொல்லிட்டு கீழே இந்த மாதிரி இருக்கு பார்த்தீங்களா, இந்த மாதிரி வர எல்லா விஷயமே ஆட் கொடுத்துருக்காங்க அப்படின்றது தான் இருக்கும். இடத்துல நம்ம என்னன்னா ஆட் டெக்ஸ்ட் அப்படின்ற மாதிரி இருக்கு. இந்த நம்ம என்னாச்சும் டெக்ஸ்ட் போட்டோம்னா என்னோட அதாவது கமெண்ட்டுக்கு மேலே நம்ம கேப்ஷன்ஸ்லாம் போடுவோம், சும்மா ஹாய்னு போடுறேன், அந்த இடத்துல வந்துச்சு பார்த்தீங்களா, இங்கே போட்டுக்கலாம். அந்த இடத்துல செட் பண்ணிக்கலாம். நம்ம அதாவது எவ்ரி ஒன் கேன் ரீப்ளே பண்ணுற மாதிரி செட் பண்ணிக்கலாம். இல்லை பீப்புள் யூ ஃபாலோ, யாரெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அவங்க மட்டும் ரீப்ளே பண்ணுறதுல மென்ஷன் பண்ணிக்கலாம். அதுவுமே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்டாக இந்த மாதிரி யாருமே கொடுக்க மாட்டாங்க. ஓகே, ஆட் மீடியா அப்படின்னா ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா ஃபோட்டோவில் ஆட் பண்ணுவோம்ல. சப்போஸ் நானே ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணுறோன்னா அந்த ஷாப்போட பிக்சர் போடுவேன். ஸோ ஏதோ ஒரு வெப்சைட் ஓப்பன் பண்ணுறோன்னா அந்த வெப்சைட்டோட பிக்சர் போடுவோம்ல, அது கொடுத்து ஆட் மீடியா கொடுத்தீங்கன்னா நீங்கள் அந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணி இந்த இடத்துல ஃப்ரண்ட்டில் போட்டுக்கலாம். ஸோ டைப் பண்ணி ஒரு சில பேர்லாம் ப்ரொமோட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம அந்த மாதிரி பண்ண முடியாது. சரி, ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அப்படின்றது எல்லாத்தையும் இந்த ரெண்டே தான் இருக்குது. நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ என்னன்னா சூஸ் அப்ஜெக்டிவ் பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணியாச்சு. அண்ட் தென் கிரியேட் ஆட் கொடுத்தாச்சு. கஸ்டமைஸ் டெலிவரி அப்படின்ற மாதிரி இருக்குது. ஃபர்ஸ்ட் டெமோகிராஃபிக்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஜெண்டர், அதாவது நம்ம அதாவது மென்னுக்கு போகணுமா, இல்லை இது உமன்ஸை மட்டும் டார்கெட் பண்ணி இந்த ஆட் போடணுமா, இல்லை மென்னை மட்டும் டார்கெட் பண்ணி போகணுமா, இல்லை எனி அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டு நீங்கள் ஆல் அப்படின்றத செட் பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் உமன் அப்படின்றது கிளிக் பண்ணால் உங்களுக்கு இந்த இடத்துல மாறும். ஸோ உமன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் கம்மியாக தான் இருக்காங்க, மென் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்காங்க. ஸோ இதில் உங்களுக்கு தெரியுதா உங்களுக்கு. ஸோ ரீச் பொட்டன்ஷியல் அப்படின்ற மாதிரி வந்திருக்கு. ரேஞ்ச் அப்படின்னா எந்த வயசுக்குள்ள எந்த வயசு இருக்கவங்களுக்கு இந்த ஆடு போய் சேரணும் அப்படின்றதையும் பார்த்தீங்கன்னா நம்ம போட்டுக்கலாம். அண்ட் அப் அப்படின்ற மாதிரி 18லேருந்து 24 அப்படின்றத பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸாம்பிள் நான் சும்மா போட்டிருக்கேன். நீங்கள் உங்கள் ஆடு எந்த வயசில் இருக்கவங்களுக்கு ரீச் ஆகணும் அப்படின்றத போட்டுருங்க. நெக்ஸ்ட் அண்ட் தென் லொக்கேஷன். வேர்ல்டில் எந்த கண்ட்ரி வேணால் பார்த்தீங்கன்னா நீங்கள் டார்கெட் பண்ணலாம். எந்த ஒரு பிரச்சனையும் பார்த்தீங்கன்னா இல்லை. சும்மா யூஎஸ்ஏக்குள்ளே இருக்க இடத்தையுமே பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணலாம். சென்னை, தமிழ்நாடுக்குள்ளே இருக்க எல்லா விஷயத்தையும். அண்ட் தென் இந்த இடத்துல இது ரெண்டு தான் பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன் தான் இருக்குது. டார்கெட்டிங் ஃபியூச்சர்ஸ் அப்படின்ற மாதிரி நம்ம என்னெல்லாம் மாற்றுறோமோ அதுக்கேற்ற மாதிரி இந்த இடத்துல பொட்டன்ஷியல் பார்த்தீங்கன்னா மாறும். ஸோ நான் இந்த இடத்துல 24லேருந்து 22 பொட்டன்ஷியல் பார்த்தீங்கன்னா மாறி இருக்கு. ஸோ இந்த இடத்துல போட்டிருக்கேன், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். மென் கொடுத்துருக்கேன், ஸோ ஏஜ் கொடுத்துருக்கேன், லொக்கேஷன் இந்தியான்னு கொடுத்துருக்கேன். இதில் பொட்டன்ஷியல் பார்த்தீங்கன்னா மாறி இருக்கு. ஸோ நீங்கள் அதை பார்த்துக்கலாம் ஆடியன்ஸ் சம்மரியை. ஓகே, அந்த தென் கீழே பார்த்தீங்கன்னா டார்கெட்டிங் ஃபியூச்சர்ஸில் கீவேர்ட்ஸ் இதெல்லாமே ஆப்ஷனல் தான். கீவேர்ட்ஸ்லாம் அதாவது இப்போலாம் ஒரு எக்ஸாம்பிள் இப்போ டாகை பற்றி ஒரு ஆட் கொடுக்குறேன் அப்படின்னா டாக் லவர்ஸ் அப்படி மாதிரி கீவேர்ட்ஸ்லாம் போடுவோம்ல. ஸோ டாக் ஃபேவரட், யாருக்கெல்லாம் டாக் பிடிக்கும் அந்த மாதிரி அவங்கள பற்றி ஒரு சில கீவேர்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா போடலாம். அண்ட் தென் ஃபாலோவர் லுக் லைக். ஸோ இதெல்லாமே ஆப்ஷன்லாம் நீங்கள் எதுவுமே பார்த்தீங்கன்னா அது பெருசாக எதுவும் பண்ணி தேவை. ஃபாலோவர்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்றத கேட்குறாங்க. அண்ட் தென் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ இதுவுமே ஆப்ஷனல் தான், மோஸ்ட்டாக யாரும் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னா நம்ம ஐஃபோனை டார்கெட் பண்ணி இந்த ஆட் கொடுக்குறோமா, iOS டிவைஸை டார்கெட் பண்ணி கொடுக்குறோமா, இல்லை ஆண்ட்ராய்டு யூசர்ஸ்க்கு மட்டும் தான் இந்த ஆட் போய் சேரணுமா, இல்லை அதர் மொபைல் டெஸ்க்டாப் அப்படின்ற மாதிரி இருக்குது. இது ஆப்ஷனல் தான். கிளிக் பண்ணாமல் விட்டா எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா போகும், ஒரு பிரச்சனையும் கிடையாது. அந்த இன்ட்ரெஸ்டட்ஸ் இதுவும் பார்த்தீங்கன்னா பண்ணிக்க தேவை. லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா செட் பண்ணுறது தான், மோஸ்ட்டாக செட் பண்ண மாட்டாங்க. ஸோ நீங்கள் செட் பண்ணுறீங்க அப்படின்னா லாங்குவேஜ் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா செட் பண்ணிக்கோங்க. ஓகே, உங்கள் ஆடியன்ஸ் எந்த லாங்குவேஜில் இருக்கணும் அப்படின்றது தான் பார்த்தீங்கன்னா இருக்கு. அண்ட் தென் பட்ஜெட் அண்ட் ஷெட்யூல் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்களா.
ஸோ பட்ஜெட் பார்த்தீங்கன்னா வந்து $50 பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம ஷெடியூலை பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து மாற்றிக்கலாம் கைஸ். ஸோ இந்த இடத்துல எப்படி ஷெடியூலாக மாற்றணும்னா ட்விட்டரில் கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருக்காங்க. இப்போ நான் வந்து 6th அதாவது ஒரு 3 நாள் ஆட் கொடுக்குன்னா இப்படி நம்ம கிளிக் பண்ணணும். வெறும் நம்ம டேட் மட்டும் செலக்ட் பண்ணிட்டு வந்துடக்கூடாது. இந்த இடத்துலேருந்து இது வரைக்கும் அப்படின்றத நம்ம கிளிக் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து பட்ஜெட் நீட் டு பி ப்ரொவைட் அப்படின்ற மாதிரி வருது. ஸோ இந்த இடத்துல சும்மா எதனாச்சும் நம்ம பார்த்தீங்கன்னா வந்து போட்டுக்கலாம். அந்த இடத்துல இந்தியா மாற்ற முடியாதுன்னு நினைக்கிறேன். யா ஸோ இந்த இடத்துல வந்து நான் $50 அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து சும்மா நம்ம போட்டுக்கலாம். ஸோ போட்டால் இதில் வந்துடும். ஆனால் வந்து ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்லாம் இந்த ஒரு விஷயத்தை நம்ம நோட்டே பண்ண மாட்டோம். ஜஸ்ட் நம்ம பார்த்தீங்கன்னா வந்து ஆடியன்ஸ் எல்லாமே கிளிக் பண்ணிட்டு பட்ஜெட் போட்டு டேட் போட்டுருவோம். இந்த ஒரு விஷயம் நமக்கு ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், இந்த ஒரு விஷயம் இருக்கவே இருக்காது. ஆட் இன்ஃபர்மேஷன், டேக்ஸ் இன்ஃபர்மேஷன் நமக்கு வந்து இருக்கவே இருக்காது. பட் ஆனால் ட்விட்டரில் பார்த்தீங்கன்னா வந்து பேமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஒரு ஃபார்மை வந்து நம்ம வந்து ஃபில் பண்ணி ஆகணும். ஸோ நம்ம வந்து பிஸ்னஸ்க்கு பண்ணுறோமா இல்லை பர்சனலாக வந்து ஆட் கொடுக்குறோமா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. பிஸ்னஸ்னா கம்பெனி நேம், கம்பெனியோட அட்ரஸ் எல்லாமே இதில் போடுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ஒன்ஸ் வந்து செக் பண்ணி பாருங்கள். அண்ட் தென் பர்சனலில் இருக்க நம்ம நேமு, அதுக்கப்புறமா அட்ரஸ், சிட்டி, ஸோ ஸ்டேட்டு, ஜிப்கோடு, அண்ட் தென் கண்ட்ரியை பார்த்தீங்கன்னா வந்து போடுற மாதிரி இருக்கும். போட்டு சேவ் டேக்ஸ் இன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஏன்னா இந்தியாவுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டேக்ஸ் இன்ஃபர்மேஷன் வந்து டேக்ஸ் வந்து இருக்கும்ல. ஸோ அதான் சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் லாஸ்ட்டாக ஃபைனலி பார்த்தீங்கன்னா வந்து பேமெண்ட். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து நோ பேமெண்ட் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்துருக்கு. நம்ம பேமெண்ட் மெத்தடே செலக்ட் பண்ணல. ஏன் அப்படின்னா நம்ம டேக்ஸ் இன்ஃபர்மேஷனை ஃபில் பண்ணல. அதனால இது வந்து பட்டன் வந்து ஒர்க் ஆகல. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் கைஸ். இப்போ ஒன்ஸ் எல்லாத்தையும் வந்து முடிச்சிருங்க அப்படின்றத பார்த்து வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ முடிச்சிங்க அப்படின்னா வந்து லான்ச் ஆட் கம்பெனி கொடுத்தா போதும். ஸோ உங்கள் ஆட் பார்த்தீங்கன்னா வந்து லான்ச் ஆகிடும். அதாவது நிறைய பேருக்கு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா வந்து ட்விட்டரில் காட்ட நீங்கள் டார்கெட் பண்ண மக்களுக்கு ட்விட்டரில் ஆட் வரதுக்கு ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக அதுக்கு மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்துன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு லைக் பண்ணுங்க. அண்ட் தென் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் வந்து ட்விட்டரில் எப்படி ஆட் கிரியேட் பண்ணுங்க நம்ம வீடியோ மறக்காம ஷேர் பண்ணி சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணும்னு நினச்சினா நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு நான் அவங்கள சந்திக்கிறேன். பை கைஸ்.